அமெரிக்காவில் 2006 வருஷத்துலேருந்து இந்த ஹெச்பிவி தடுப்பூசி எல்லாருக்கும் போட்டுட்ருக்காங்க. நம்ம நாட்டிலையும் போடுறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் ஒரு குறிப்பிட்ட கேட்குறவங்களுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசியை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போ அரசு முன்னெடுத்துருக்கு. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், மத்திய அரசு முன்னெடுத்திருக்கு. எல்லாருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை போடணும், போட்டால் இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை தடுக்க முடியும், 80% வரை தடுக்க முடியும் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தர்மபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர், அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக இந்த தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஒரு கேன்சர் அதுக்கு தடுப்பூசியா, இது எப்படி நடக்கும், இது பாசிபிளா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஒரு நோய், இப்போ நமக்கு கொரோனா தடுப்பூசி காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச தடுப்பூசி, குழந்தைங்களுக்கு போடுற தடுப்பூசி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய போடுவோம், போட்டுகிட்டே இருப்போம், அது எங்கே சொல்ல போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த தடுப்பூசி அப்படின்றது ஆக்சுவலாக இது ஒரு வரம் தான். ஓகே, நிறைய டாக்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கலாம். பட் ஆக்சுவலாக இது தடுப்பூசிகள் ஒரு வரம். அதை நம்ம எப்போ கண்ணு முன்னாடி பார்த்தோம்? கொரோனா டயத்தில் பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலாக கொரோனாவில் எவ்வளோ டெத்து, கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் டெத்து. நமக்கு ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் இல்லை, ஆக்சிஜனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலாக அந்த வேக்சின் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ரிடக்ஷன், அந்த கொரோனாவுடைய ஸ்ப்ரெட்டு பயங்கரமாக கம்மியாச்சு, டெத்தும் கம்மியாச்சு. பர்டிகுலர்லி யாருக்கு சுகர், அது மாதிரி இடைநோய்கள் இருக்கவங்க, வயசானவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் டாக்டர்ஸ் ஆனால் எங்களுக்கே இந்த தடுப்பூசி போட்ட பிறகு தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே, நம்ம போய் நமக்கு கொரோனா வந்துருமோன்ற பயத்தை விட நம்ம போய் வீட்டில் இருக்க யாருக்காவது ஸ்ப்ரெட் பண்ணிடுவோமோ அந்த நோயை அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே எனக்கு இருந்தது. என் பேரண்ட்ஸ் இருக்காங்க வயசானவங்க வீட்டில், நம்ம போய் அவங்களுக்கு கொடுத்துருவோமோன்ற ஒரு பயம் இருந்தது. அது தடுப்பூசி போட்ட பிறகு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஷியூராக இருந்தது. ஸோ அது மாதிரி பல தடுப்பூசிகள் இருக்குது. இப்போ இந்த ஹெச்பிவி வேக்சின் அதோடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்திங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இப்போ ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஒரு கிருமி தாக்குது அப்படின்னா தான் அதுக்கு நம்மளால் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது இந்த நோய் என்ன நோய்? இது கேன்சர், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய ஒரு கேன்சர். இப்போ கர்ப்பப்பையினுடைய 3 பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, தலைப்பகுதி, கர்ப்பப்பையினுடைய உடல் பகுதி, அப்புறம் கர்ப்பவாய். அப்போ பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சரில் 2 கேன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கேன்சர்? பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி காலத்துலலாம் சர்வைக்கல் கேன்சர் தான் ஃபஸ்ட் இருந்தது. இப்போ பிரஸ்ட் கேன்சர் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த சர்வைக்கல் கேன்சர் எதனால் உண்டாகுது? ஸோ இப்போ ஒரு கேன்சர் வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஏஜ், மெடிசன்ஸ் எடுக்கிறது, அப்புறம் ஆக்சுவலி இது இந்த ஹெச்பிவி வைரஸ்ன்றது இட்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ். ஸோ இது மாதிரி அப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி பல காரணங்களில் பார்த்தா இந்த ஹெச்பிவி வைரஸ் யாருக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹெச்பிவி இந்த வைரஸ் என்ன பண்ணுது? போய் சர்விக்ஸில் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் கிளியர் ஆகாது. அங்கேயே உட்காந்து அந்த செல்களில் மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இப்படி பார்ப்போம். எப்படின்னா, இப்போ ஒரு 100 பேருக்கு நம்ம சர்வைக்கல் கேன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதில் 80 பேருக்கு இந்த ஹெச்பிவி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ தான் சரி அப்படின்னா இந்த ஹெச்பிவிக்கு ஒரு வேக்சினை நம்ம தயார் பண்ணோன்னா கட்டாயமாக இந்த கேன்சரை நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்தது. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி 2006 அமெரிக்காவில் இந்த வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேக்சின் போடப்பட்ட உடனே நமக்கு எஃபெக்ட் தெரியாது. சின்ன குழந்தைங்களுக்கு போடுற வேக்சின்லாம் நம்ம உடனே தட்டமாக வராமல் இருக்கும், கக்குவான், இருமல், இதெல்லாம் போலியோ, இதெல்லாம் வராமல் இருக்கிறது கொடுக்குறது எல்லாமே சிறு வயதில் வரக்கூடிய நோய்கள். பட் இந்த ஹெச்பிவி வேக்சின் இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளான். நம்ம எஃப்டியில் போட்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி லாங் டேர்ம் பிளான். இன்றைக்கி நீங்கள் அந்த வேக்சினை போட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் 40 இயர்ஸ் அந்த பெண் குழந்தை ஒரு 45 வயது 50 வயது ஆகிறப்ப அன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கேன்சருக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9 10 பேர் அஃபெக்ட் ஆகலாம், 1 லட்சம் பேரில் இறந்தே போய்ட்றாங்க இந்த சர்வைக்கல் கேன்சரால். இதே நம்ம ஒரு 40 வருஷம் கழித்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மேபி அந்த 1 லட்சம்ன்றது 1 in 10 lakhs இல்லைனா 1 in 100 lakhs 1 crore அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம் விஷன். அந்த எதிர்காலத்தில் இந்த பெண் குழந்தைகளுடைய இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த
இம்பார்ட்டன்ட் வேக்சின்ஸ். இது புதுசு, இந்த நமக்கு புதுசு, அந்தளவுக்கு நமக்கு பரிச்சயம் இல்லாதது. இப்போ உடனே ஒன்று பயன் இல்லைன்னா நமக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. இப்போ போய் வாங்குகிறோம், உடனே நமக்கு அதுக்கு பிரயோஜனம். இப்போ கிடைக்கிற கலாக்காயே பரவாயில்ல, அப்புறமா கிடைக்கிற அந்த மாதிரி. ஸோ இப்போ இன்றைக்கி அதால் பிரயோஜனம் இல்லை. பட் 40 வருஷம் கழித்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி இந்த ஹெச்பிவி வேக்சின். ஸோ இதை கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்கு. இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 14 வயதுக்கு மேலே, 14 வயது அதுக்கு மேலே உள்ள பெண் குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வேக்சினோட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குது. இதில் இப்போ காடாசில் 4ன்னு ஒன்று இருக்குது, காடாசில் 9ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் செர்வோவேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த காடாசில் 4 அப்படின்றது 4 அந்த வைரஸுகளுக்கு எதிரான ஒரு வேக்சின். அதை தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி இந்த காடாசில் 4. காடாசில் 9 அப்படின்றது இன்னொரு ஒரு 4-5 வைரஸ் ஸ்ட்ரெயினும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். செர்வோவேக் அப்படின்றது சேம். இந்த காடாசில்ன்றது வெளிநாட்டில் தயாரிக்கப்படுது, செர்வோவேக் அப்படின்றது நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சேம் வேக்சின், பட் நம்மளுடைய தேசி வேக்சின் செர்வோவேக். ஓகேயா? ஸோ இப்போ வெளியில் போய் நம்ம இந்த வேக்சின் போடணும். நானே என் பேஷண்ட்டுக்கு போடுறேன், 4000 ரூபாய் இந்த வேக்சின், இந்த காடாசில் வேக்சின். அதை தான் நம்ம அரசு ஃப்ரீயாக போடுது. ஏன்னா இப்போ WHO வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வேக்சின் எத்தனை டோஸ் போடணும் தெரியுமா? இப்போ நான் சொன்னேன் 14 இயர்ஸ், அதுக்காக எனக்கு 25 வயசு ஆச்சு, எனக்கு 30 வயசு ஆச்சு, என்னால் போட்டுக்க முடியுமா, நான் போட்டுக்க கூடாதான்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆக்சுவலாக அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேயா? இந்த வேக்சின் வந்து 3 டோஸ் போடணும். ஒரு டோஸ் 2வது மாதம் ஒன்று, 6வது மாதம் ஒன்று. ஸோ அந்த மாதிரி 3 டோஸ் போடணும். அப் டு 45 இயர்ஸ் வரையும் உள்ள எல்லா பெண்களுமே இதை போட்டுக்கொள்ளலாம். பட் யங் ஏஜில் பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் செக்ஷுவல் எக்ஸ்போஷர் இதை போடுறப்ப இந்த 80% இது தடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஆஸ் த ஏஜ் கோஸ், ஆஃப்டர் மேரேஜ் நம்ம போடுறப்பையும் நமக்கு கிடைக்கும் தடுப்பு, நமக்கு அகெயின்ஸ்ட் கேன்சர் கிடைக்கும். பட் அதனுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்னா. ஸோ இப்போ இந்த கர்ப்பவாய் தடுப்பூசியிலேயே இன்னொரு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கர்ப்பவாய் செக்கப்லாம் சொல்கிறாங்களே, அப்போ தடுப்பூசி போட்டால் அந்த செக்கப் பண்ணாமல் இருக்கலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க. அந்த கர்ப்பவாய் செக்கப்புக்கு பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? பாப்ஸ்மியர் டெஸ்ட். வெரி குட். ஸோ பாப்ஸ்மியர் டெஸ்ட் எதுக்கு நம்ம பார்க்குறோம்? கர்ப்பவாயில் இந்த புற்றுநோய்க்கான ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடவுள் வந்து பெண்களுக்கு எத்தனையோ நெகட்டிவ் விஷயங்களை வச்சாலும் இந்த கேன்சர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு கருணையோடு இருக்கான்னு சொல்லலாம். ஒன்று வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏர்லியராக. பிரஸ்ட் கேன்சரும் சரி, இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சரும் சரி, ஏர்லியராக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஏர்லியர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறப்ப கம்ப்ளீட் க்யூர். ஏன் கேன்சரை பார்த்து நம்ம பயப்படுறோம் எப்பயுமே? ஏன் பயப்படுறோம்? க்யூர் கிடையாது, நம்மக்கிட்ட மெடிசன் கிடையாது. இருக்குது மெடிசன்ஸ், பட் எல்லாமே ஒரு அளவு தான். எல்லா கேன்சர் பேஷண்ட்டையும் 100% க்யூர் பண்ண முடியும் சொல்ல முடியாது. அதுவும் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, அடுத்த ஸ்டேஜ், அப்படி போகும்போது ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ சொல்லிவிடுவாங்க, இவங்க 1 வருஷம் தான் இருப்பாங்க, 2 வருஷம் தான் இருப்பாங்க, 5 வருஷம் தான் இருப்பாங்க, சர்வைவல் ரேட். ஸோ எல்லாருக்குமே யாருமே இந்த உலகத்தில் வந்து இருந்துகிட்டே இருக்க முடியாது. பட் இந்த கேன்சர் நோயாளிக்கு நீங்கள் இவங்க 1 வருஷம் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப தான் அந்த மனசு வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். நமக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுதான் அந்த துன்பத்தை ஏற்படுத்தும் மனசில் அவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த 2 கேன்சர், ஒன்று வந்து பிரஸ்ட் கேன்சர், இன்னொன்று வந்து சர்வைக்கல் கேன்சர், இந்த கர்ப்பவாய் புற்றுநோய், இது 2யுமே ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு. அப்போ கர்ப்பவாயிலேருந்து ஜஸ்ட் அங்கே ஒவ்வொரு நாளும் அந்த செல்லு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த உதரக்கூட செல்களை ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா தெரியும் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, இது வந்து கேன்சராக மாறுமா, கேன்சருக்கான அறிகுறி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுன்னா உடனே வி கேன் டேக் ஆக்ஷன் இமீடியட்லி, ஸோ தட் அது கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் பிரஸ்ட் கேன்சரும். ஸோ அப்போ எக்ஸாமின் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு கட்டி இருக்குது, ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தெரியும் போதே உடனே போய் நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலேயே அந்த கேன்சரை கண்டுபிடிக்கும் போது கம்ப்ளீட்டாக நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும். முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் பிரஸ்ட் கேன்சர் கட்டியிருக்குன்னா உடனே அந்த பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. சின்ன கட்டி இருக்குது, அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலைன்னா கட்டியை மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு இப்போ நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. பட் இந்த வேக்சின் இப்போ திரும்ப நம்ம அந்த ஹெச்பிவி வேக்சினுக்கே வரோம். ஸோ அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். 20 வருஷமாக இப்போ 2006லேருந்து எல்லாருக்கும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ இந்த தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த பக்க விளைவுகளும் இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ அந்த போட்ட இடத்துல ஒரு அரிப்பு இருக்குது, சில சமயம் வீங்கி இருக்குது, சில பேருக்கு ஊசி போட்டால் எனக்கு வலிக்குது. எல்லாருக்கும் தான் ஊசி போடுறோம். பட் யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க எனக்கு கட்டியாக இருக்குது, வலிக்குது, அங்கே உட்காரவே முடியல, இங்கே இடுப்பில் ஊசி போட்டாங்க, நர்ஸ் போட்டுட்டாங்க, எலும்பில் போட்டாங்க, நரம்பில் போட்டாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக ஊசி போட்டால் என்ன மாதிரியான சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும்
அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேஜராக இதுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இந்த ஹெச்பிவி தடுப்பூசிக்கு கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக போட்டுக்கலாம். இப்போ அரசு அறிவிச்சிருக்கிறது வந்து 14 வயதுடைய குழந்தைங்களுக்கு இலவசமாக போடுறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் பதிவு பண்ணுற எல்லா பெண் குழந்தைகளுக்குமே போடுறதுக்கான அந்த நடவடிக்கைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இன்னும் தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டத்துலேயும் ஸ்டார்ட் ஆகலை, பட் கூடிய விரைவில் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ தைரியமாக போய் உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஊசியை போட்டுக்கோங்க. இது நல்லது. ஹெச்பிவி தடுப்பூசி நல்லது, கட்டாயமாக நல்லது. கட்டாயமாக போட்டுக்கோங்க. விலை 4000 ரூபாய் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் 14 வயசில் இல்லை, இப்போ 14 ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் எல்லா குழந்தைங்களுமே போடலாம். 18 வயசுக்குள்ளே போட்டோம்னா 2 ஊசி போட்டால் போதும். 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு 3 ஊசிகள் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் அந்த வயதை தாண்டி இருக்கவங்க ப்ரைவேட்டில் கூட போய் போட்டுக்கலாம். ப்ரைவேட்டில் போடுறப்ப கார்டாசில் இந்த வெளிநாட்டு ஊசி தான் 4000 ரூபாய். அதே நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற செர்வவேக் ஊசி 2000 ரூபாய் தான். ஆனால் எப்பயுமே ஊசி போடுறதுக்கு முன்னாடி தடுப்பூசி எந்த ஊசி போட்டாலும், அதுவும் இந்த ஊசி 13-14 வயசு குழந்தைங்களுக்கு போடுறப்ப நான் ரொட்டீனாக எல்லாருக்கும் சொல்கிறது, கர்ப்பப்பை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு ஒரு ஹீமோக்ளோபின் ரத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்கள். நம்ம ஹெமோக்ளோபின் எல்லாருக்குமே 10 கிலோ தான் இருக்கும். நிறைய பேருக்கு பெண்களுக்கு அவங்க பயத்திலேயே பாதி பேர் ஊசியை போடுறதுமே டக்குன்னு மயக்கம் போட்டுருவாங்க. பயத்திலேயே ஊசி ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த ஊசி வேலை செய்யும்? ஒரு ஊசி வேலை செய்யாது. பயம்தான். ஊசி போட்டதுமே என்னவோ ஆயிர போதோன்ற பயத்தில் டம்முன்னு மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. ஒரு சேஃப்டிக்கு தான் முன்னாடியே ஹீமோக்ளோபினை பார்த்து வச்சுக்கிறது. அம்மா ஹீமோக்ளோபின் 8 தான் இருக்குது, இது சரி பண்ணிக்கோ. நார்மல் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும்? 12. வெரி குட். ஸோ இந்த டபுள் டிஜிட்டே நிறைய பெண்களுக்கு இருக்காது, நிறைய பேருக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செக் பண்ணாலே தெரியும். நம்ம நல்லா இருக்கோம் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 8 கிராம் ஹீமோக்ளோபினை வச்சு ஹார்ட் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சுட்ருக்கோம். 12 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 8 பேர் வேலை செஞ்சால் அந்த 8 பேர் என்ன ஆவாங்க? ஸோ அப்போ அந்த 8 பேர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அதனால் எல்லா பெண்களும் கட்டாயமாக உங்களுடைய ஹீமோக்ளோபினை செக் பண்ணிக்கங்க. இது முக்கியமான டெஸ்ட்டு. ரத்தம் ஹீமோக்ளோபின் 12 கிராம் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 7 கிராம் தான் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த சிம்டமும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், நான் இதுக்கு போய் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா. இப்போ அதுதான் நான் சொன்னேன். உள்ளே யார் கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குது? 7 கிராம் 8 கிராம் வச்சுக்கிட்டு ஹார்ட்டு ஒரு நாளில் அது கை விட்டுரும். அவ்வளோதான், என்னால் முடியாதுமா. அதுக்கப்புறம் நடக்கக்கூட முடியாது, நடந்தாலே மூச்சு இறைக்கும். ஓகேயா? ஸோ அதனால் பெண்கள், எனக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்கும், நான் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கேன்னா 12 கிராம் ஹீமோக்ளோபின்றது தான் எப்படி இருக்கும் அப்படின்றது. 12 கிராம் ஹீமோக்ளோபின் வந்து ஒரு தடவை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இது ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கும். நான் நல்லா தான் மேடம் இருக்கேன், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், என்ன எப்பயாவது கொஞ்சம் தலை சுத்தம், லைட்டாக மயக்கம் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நின்னா அப்படியே வேர்த்துக்கட்டும், அவ்வளோதான் மேடம். மற்றபடி ஓகே. ஹீமோக்ளோபின் பார்த்தா இங்கே 5.5 6 இப்படியெல்லாம். அப்புறம் எல்லாரையும் மிரட்டி அவங்கள சரி பண்ணி அந்த 12 கிராமுக்கு வந்து கொண்டு வந்து வச்ச பிறகு அவங்கள நான் திரும்ப கூப்பிட்டு கேட்பேன், இப்போ எப்படி இருக்குது? இதுதான் உங்களுடைய நார்மல் உடல். இன்னொன்று, இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்குலாம் பிளட்டு கம்மியாக இருக்குன்னு. அரிசி, சாக் பீஸு, சாம்பல் சாப்பிட்றாங்களா? அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அரிசி சாப்பிட்டா மழை பெய்யும், கல்யாணத்தப்போ மழை பெய்யும், ஏதோ ஒன்று அது அதுக்கு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குது. நிறைய பேர் பாக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் சோம்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பாக்கு எல்லாரும் பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்குள்ளே இவ்வளோ பாக்கு மறைச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னா அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால. நிறைய பேருக்கு நான் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அரிசி சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவலை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வெறும் அவல், நான் சொல்கிறது காய்கறி எல்லாம் போட்டு நம்ம அவல் உப்புமாவை செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல உணவாயிடுது. வெறும் ராவாக சாப்பிடுவாங்க. அரிசி, பச்சரிசி, அது மாதிரி அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லுவேன், இவங்க வந்து தெரிஞ்சு அவங்க பண்ணலை, அவங்களாம் இந்த அரிசியை சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிடல. அவங்க பிளட்டை செக் பண்ணால் 7 கிராம் 8 கிராம் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு வந்து அதை சாப்பிட தோணுது. இதுக்கு பேர் பைக்கான் பேர், இந்த ஃபீலிங்க்கு பேர் பைக்கான்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி அப்படி சாப்பிட்றாங்கன்னா இம்மீடியட்டாக நம்ம செய்ய வேண்டியது அவங்களோட ஹீமோக்ளோபினை செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்து வைங்க, சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இவ்வளோ பாக்கு வாங்கி கொடுங்க, சாப்பிட மாட்டாங்க. அதையும் நான் அந்த ஃபேமிலிக்கு முன்னாடி நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ சாப்பிட்றாங்களா? ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னது கரெக்டு மேடம். இப்போ அம்மா வந்து பாக்கு சாப்பிட்றதே இல்லை. ஆனால் நிறைய வீடுகளில் பொம்பளை பிள்ளைங்க தான் கூப்பிட்டு வரும் அம்மாவை. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றது நிறைய வீடுகள் நடக்கும். 100ல் ஒரு 4-5 பசங்களும் கூப்பிட்டு வருவாங்க அம்மாவை. அதுவும் சொல்லணும்ல. ஸோ இப்போ இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் எப்படி பாதிக்கும் பாருங்கள்.
கர்ப்பவாயில் ஒரு புற்றுநோய் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன சைன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ப்ளீடிங். ஒரு புண்ணு இருக்குன்னா அதுலேருந்து என்ன வரும் நமக்கு, ஏதோ ஒரு நீர் வடிகிறது, இல்லைன்னா வந்து ஒரு சலம் மாதிரி வருது, இல்லை பிளட்டு மாதிரி வருது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இன்பிட்வீன் வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு தான் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். சில சமயம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் நின்று போயிருக்கும், அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக ப்ளீடிங் படுது. அட்லீஸ்ட் நின்னவங்க உடனே அலர்ட் ஆயிடுவாங்க, மேடம் ஏதோ பிளட்டு வர மாதிரி இருக்குது மேடம் அப்படின்ட்டு இமீடியட்டாக போய் கூட காமிப்பாங்க. பட் இந்த 40+ இருக்கவங்க, எனக்கு பீரியட்ஸ் நிற்க போகுது, அது அப்படி தான் இருக்கும், நான் குடிஞ்சேன் எனக்கு அப்படி தான் வரும், நான் இன்றைக்கி ஸ்வீட்டு சாப்பிட்டேன் அப்படி வந்துச்சு, இன்றைக்கி புளிப்பாக இருக்கிறது சாப்பிட்டேன் எனக்கு ப்ளீடிங் ஆச்சு, இப்படி ஏதோ ஒரு இது அதோட லிங்க் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அறிகுறி இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், சில சமயங்களில் தான் வலி இருக்கும். ஸோ கேன்சரோட ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குயட்டாக இருக்கும், ஒன்றுமே வெளில காமிக்காது. நம்மளே சொல்லுவோம்ல, இவன் குயட்டாக இருக்கான்னு நினைக்காத, இருக்காது இவன் தான் டேஞ்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேன்சர் எங்கே இருந்தாலுமே எந்த இடத்துல இருந்தாலுமே அது போய் அந்த நரம்பெல்லாம் நர்வ்ஸை பாதிக்காத வரைக்கும் நமக்கு தெரியாது. போய் அந்த நர்வ்ஸை போய் டச் பண்ணுற அன்னைக்கு தான் பெயின். அப்போ தான் நம்ம வந்து பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணோம், ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று வந்திருக்குது, என்ன பண்ணுது இது, பெயின் கொடு, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்றது நம்ம பிரெயின் சென்ஸ் பண்ணுறதே அப்படி தான். ஏன்னா கேன்சர் செல்லு வெளியிலேருந்து வரலையே, வெளியிலேருந்து ஒரு கிருமி வருது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு பாக்டீரியா வருது, வைரஸ் வருதுன்னா நம்ம உடம்பு கண்டுபிடிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லு 10 இப்போ வருது, 4 வளர வேண்டியது 10, 15, 25, 50, 100, 400ன்னு வளர்கிறப்ப நம்ம உடம்பு என்ன நினைக்கும், நம்ம உடம்புல இருக்கிற அதே செல்லு தானே அப்படின்ட்டு மிஸ் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதில் தான் நம்ம கேன்சர் ஏன் வந்து ஒரு பெரிய டெட்லி டிசீஸாக பார்க்கப்படுகிறது என்றால், ஆரம்ப கட்டத்தில் நமக்கு பெயின்றது இல்லாதனால நமக்கு தெரியாது. நிறைய நோய்கள் அப்படி தான். வேறு இன்னும் 2 இப்போ நான் ஹீமோக்ளோபின் சொன்னேன் இல்லையா, அனீமியான்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு தமிழில் ரத்த சோகைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது, அதுவும் டெட்லி டிசீஸ், ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் காமிக்காது. அது என்ன தெரியுமா, டயபெட்டிஸ், சுகர். அதுவும் அப்படி தான், ரொம்ப நாள் ஆகும், சில பேருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது, ஏதோ வித்தியாசமாக சொல்லுவாங்க சிம்டம்ஸ் எல்லாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிரச்சனைலாம் அப்படின்னா சுகர். ஸோ சில பிரச்சனைகள் அதுக்குரிய ஒரே ஒரு அறிகுறியை மட்டும் காமிக்காது, ஜென்ரலாக தான் இருக்கும் அதனுடைய அறிகுறிகள். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு டவுட், ஒரு பேஷண்ட் இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு கை கால் வலிக்குது, எனக்கு வயிறு பெரட்டுது, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து சாப்பிட முடியலன்னு சொன்னால், ஓகே முடி கொட்டுதா, அதுக்கு ஒரு இது ஷாம்புவோ இல்லை ஏதோ ஒரு இது, அடுத்து வந்து கை கால் வலிக்குதா, அதுக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்குதா, அதுக்கு ஒரு மாத்திரை, கை கால் அது இன்னொன்று ஒரு பிரச்சனை வந்திருக்கா, ஸ்கின்னில் ஏதாவது பிரச்சனையா, இதுக்கு இப்படியே ஒரு 10-15 மாத்திரை எழுதி கொடுத்தா சரியாக வருமா, அது வராது. ஸோ அப்போ உடம்பு முழுக்க பிரச்சனை இருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்குமான காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் டாக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மிஸ் ஆயிரும். ஒன்று அனீமியா, இன்னொன்று வந்து இந்த டயபெட்டிஸ், சுகர். அதே மாதிரி தான் அடுத்தது இந்த கேன்சரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் 2-3 பேர் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஆக்சுவலாக கர்ப்பவாய் புற்றுநோய், ஆனால் அவங்க வந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கால்வலி ரொம்ப சிவியராக இருக்குது, சுத்தமாக இதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஏன்னா லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வலி இருந்துச்சுன்னா இருக்கட்டும், கொஞ்சம் தானே வலிக்குது பரவாயில்ல, நான் நேற்று தண்ணி தூக்குனேன், நான் மாடிப்படி ஏறினேன் நினைப்பீங்களாம்மா, உடனே கால்வலினா போய் டாக்டர் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கை கால்வலினா தண்ணி ஏதோ ஒரு வேலை செஞ்சேன், அதனால தான் எனக்கு நேற்றுக்கு இடிச்சுக்கிட்டேன், அது வேறு இங்கே கீழே விழுந்துட்டேன், அதனால தான் வலி, இப்படி எதோடையாவது லிங்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி தாங்க முடியல, இனிமேல் பொறுக்க முடியல, நடக்க முடியல. அப்போ தான் அந்த அம்மா வந்து ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. பெண்களுடைய இயல்பு இது, எல்லா லேடிஸும் அப்படி தான் இருக்காங்க, தியாகத்தின் திருவுருவங்கள் தான் எல்லாருமே. ஸோ அவங்களா எப்போ வந்து அவங்க உடம்புக்குன்னு பார்த்துக்குவாங்கன்னா இதுக்கு மேலே அவங்களால முடியல. ஸோ அதனால தான் எந்த லேடிஸ் எப்போ என் கிளினிக் வந்தாலும் நான் ஃபுல்லாக அவங்கள கேர் பண்ணேன். ஏன்னா இன்னொரு தடவை இந்த அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். அதேமாதிரி நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையோ பையன்கிட்டையோ பொண்ணுக்கிட்டையோ கிளியராக சொல்லி அனுப்பிச்சிடுவேன். இவங்களை நீங்கள் நல்லா கேர் பண்ணணும், இவங்களுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும் உடம்பு தேர்றதுக்கு, அந்த மெசேஜை கரெக்டாக கொடுத்துருவேன் நான். ஏன்னா இந்த அம்மா வந்து தனியை பார்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி கால் வலின்னு அவங்க வராங்க. வந்த பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கால் தொடை எலும்பு, அந்த ஃபீமர்னு சொல்லக்கூடிய எலும்பில் நல்லா இவ்வளோ பெரிய கட்டி உட்காந்துருக்கு. அதை பார்த்ததுமே சொல்லிட்டாங்க அது கேன்சர் கட்டி. அப்போ கால் எலும்பில் ஒரு கேன்சர் கட்டி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கர்ப்பவாய் புற்றுநோய். கர்ப்பவாயில் புற்றுநோய் வந்து
அந்த புற்றுநோய் இந்த கால் எலும்பில் பரவிருக்கு. இது மாதிரி பல டிஃப்ரெண்ட்டாக இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சடனாக அவங்களுக்கு வலிப்பு ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்த்தா அவங்களுக்கு செக் பண்ண பிறகு பார்த்தா தலையில் ஒரு கட்டி, இந்த சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குரிய ஆரம்பம் எங்கேருந்து வந்திருக்கு, இந்த கர்ப்பவாய் புற்றுநோய். அது மாதிரி இந்த புற்றுநோயுடைய தன்மை என்னென்னா, ஒரு இடத்துல வளர ஆரம்பித்ததும் போய் அது ரத்த குழாயை போய் நெருங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுச்சு ரத்த குழாய்க்குள்ளனா, அது வழியாக அந்த கேன்சர் செல்லு நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் பரவிடும். எங்கெங்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கோ அங்கெல்லாம் உட்காந்து வளர ஆரம்பிச்சிடும். நம்முடைய கல்லீரல், போன்ஸு, எலும்புகள், அதே மாதிரியே பிரெயின், எல்லா இடத்துலையுமே அதனுடைய செகண்டரிஸ்ன்னு சொல்லுவோம், அடுத்தது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த புற்றுநோய் தடுப்பூசி, ஒரே ஒரு புற்றுநோய்க்கு மட்டும்தான் ஒரு தடுப்பூசி இருக்குது, அது இந்த ஹெச்பிவி வேக்சின். இந்த ஒரு புற்றுநோய்க்கு ப்ரூவன், நிறைய சொல்லலாம், அதுக்கு இருக்குது இதுக்கு இருக்குது நிறைய வரும், பட் ப்ரூவன் தடுப்பூசி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தரவுகளின்படி நிரூபிக்கப்பட்டது. ஓகேயா, அது ஒரே ஒரு தடுப்பூசி, என்னென்னா இந்த கர்ப்பவாய் தடுப்பூசி. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறப்ப கட்டாயமாக 14 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்க இருக்காங்க, 14+ இயர்ஸ் பெண் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவில் ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க, பட் இந்தியாவில் இன்னும் அது அந்தளவுக்கு பரவலாக வரல. பட் ப்ரைவேட்டில் வேணும்னா நம்ம பாய்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஏன்னா இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இந்த வைரஸ் அப்படின்றதுனால 2 பேருக்குமே அந்த வைரஸ் தடுப்பூசியை கொடுக்குறப்ப ஒரு 40 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் சர்வைக்கல் கேன்சரே இருக்காது.